இந்தியா முழுவதும் பெரியார் இன்றைக்கு நிலை கொண்டிருக்கின்றார். அவருடைய கருத்துக்கள் தான் சமூக நீதிக்கு நமக்கு வழிகாட்டியாக அமையும் என்று எல்லா மாநிலத்து தலைவர்களும் எல்லா கட்சி தலைவர்களும் ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டார்கள். உலகம் முழுவதும் பரவுகிறது. அந்த வகையில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் என்பது பல அறிஞர்களை உருவாக்கிய பல்கலைக்கழகம். பல அறிஞர்கள் அங்கே சான்றோர்களை உருவாக்கிய அந்த புகழ்மிக்க பல்கலைக்கழகத்தில் பெரியாருடைய படம் இன்றைக்கு என்று சொன்னால் கடல் கடந்து நாடுகளை கடந்து திராவிட இயக்கத்தின் தத்துவங்கள் பரவி கொண்டிருக்கின்றன. அந்த தத்துவத்தின் தூதுவனாக திராவிட இயக்கத்தின் ஒற்றை அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த கொள்கைகளை பெயரளவிற்கு சொல்லிக் கொள்ளாமல் பெயரளவிற்கு சூட்டி கொள்ளாமல் தன்னுடைய ஆட்சியின் மூலமாக அந்த சாதனைகளின் மூலமாக பெண்களுக்கு முன்னேற்றம், ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை, உழைப்பவர்களுக்கு உயர்வு, தமிழ்நாட்டிற்கு என்பது தன்னிகரற்ற அளவிற்கு கல்வியிலும் எல்லா தகுதியிலும் உயர்ந்து நிற்கிறது என்பதை நிலைநிறுத்த அல்லும் பகலும் பாடுபடுகின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த படத்தை திறந்து வைத்து ஆற்றிய உரை இன்றைக்கு வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவிலே ஆப்ரஹாம் லிங்கன் உரையாற்றினார் என்று பேசுகிறோம். ரஷ்யாவிலே ஒரு காலத்திலே லெனின் உரையாற்றினார் என்று கேள்விப்படுகின்றோம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு தலைவர்கள். அதுபோல தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்ட அண்ணா ஒரு தென்றலாக கிளம்பி புயலாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினார். கலைஞர் அவர்கள் தன்னுடைய செயலால் அதை நிலைநிறுத்தினார். அந்த வரிசையில் இன்றைக்கு தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் சரித்திரம் தொடர்கிறது. தலைமுறை தலைமுறையாக இந்த தத்துவம் தழைத்தோங்குகிறது. தமிழ்நாடு, இந்தியா, உலகம் என்று திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை பாராட்டுகின்ற நிலைக்கு வந்திருப்பது பரவசம் தருகின்றது. நம் கடமை வெற்றி தந்திருக்கிறது என்பதை விட இன்னும் செல்ல வேண்டிய தூரம் அதிகம். இந்த தலைவனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதை எங்களை போன்றோர் உணர்கிறோம். பெருமிதமும் பூரிப்பும் வரலாற்றில் மறக்க முடியாத மனதிலே நிலைத்திருக்கக்கூடிய நாள் இன்று. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாரின் படத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திறந்து வைத்த இந்த நாள்.